ஓகே கைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட், 5th டெஸ்ட் சிட்னில நடக்குது. பிங்க் டெஸ்ட் பேட்டிங் எடுத்தோம். பும்ரா டாஸ் ஜெயிச்சோன பேட்டிங் தான். எனக்கு ஏன் அப்படின்னு புரியுது. இது வந்து ஒரு பவுலிங் பிச் தான், பட் இருந்தாலும் பேட்டிங் தான் எடுத்தா. எனக்கு தெரிஞ்சு பும்ரா கொஞ்சம் டயர்டா இருந்தா நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. எப்பா எத்தனை வாட்டி தான் வந்து பவுலிங் போட்டுட்டே இருக்குது, அதெல்லாம் பேட்டிங்கே ஆடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மேட்ச் பார்க்க அப்படியே ஃபர்ஸ்ட் பெர்த் டெஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பெர்த் டெஸ்ட் வந்து எப்படி நடந்துச்சோ அதே வைப்ல தான் அந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. டக்கு டக்குன்னு விக்கெட் போயிட்டே இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வின் பண்ணிடுவாங்க. டிரா பண்ணி நம்ம சீரிஸை ரீடைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவோட இந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இதுக்கு வர ரோஹித் சர்மாட்ட இன்டர்வியூல எடுத்தாங்க. ரோஹித் சர்மா என்ன சொன்னானா, அவன் கேப்டன்சில இருந்து கண்டிப்பா விலகல, பட் அவன் ஃபார்ம் சரியில்லாதனால விட்டு கொடுத்துருக்கேன்னா. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாருமே ரோஹித் சர்மா பாராட்டினாங்க. ஏன்னா ஒரு கேப்டனா இருந்துட்டு ஃபார்ம் வந்து நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு டீமுக்காக கொடுத்தா எல்லாம் ஓகே தான். இதுக்கு மேல ரோஹித் சர்மா வந்து எப்படி, ரோஹித் சர்மாவோட மைண்ட் செட்டை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ரோஹித் சர்மா வந்து ஏன் இப்ப ரிட்டையர் ஆக மாட்டாங்க அப்படின்னா, அவனுக்கு இந்த மாதிரி ரிட்டையர் ஆகக்கூடாது. T20 வேர்ல்ட் கப்ல ஏன் ரிட்டையர் ஆனா, கப் அடிச்சுட்டா ரிட்டையர் ஆனா. இப்ப ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனா அது எப்படி இருக்குன்னா, நல்லா விளையாடாம டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்கணும்னா, நல்லா பெர்ஃபெக்ட்டா நல்லா விளையாண்டு ஒரு சீரிஸ் அந்த மாதிரி ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுதான் எதிர்பார்க்கறான். பட் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு கைஸ். இட்ஸ் நாட் த சேம் ரோஹித் சர்மா. நான் அதையும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் டெஸ்ட் எப்போ வருதுன்னா, ஜூலைல வருதுன்னு நினைக்கிறேன். இங்கிலாண்டோட வருது. 5 டெஸ்ட் வருது. அங்க போய் எப்படி விளையாடுவாங்க இங்கிலாந்துல போய்? எனக்கு விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மா 2 பேரும் எனக்கு சொல்றேன். ஒருத்தனுக்கு என்னன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அடிக்கவே முடியல, போட்டாலே அவுட் ஆயிடுறான். இன்னொருத்தன் என்னன்னா, நான் ரிட்டையர் ஆக மாட்டேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் எப்படின்னு தெரியல. பும்ரா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். இட்ஸ் டைம் ஃபார் ரோஹித். நம்ம ஹோம் டவுன்லயே 3 மேட்ச் தோத்துட்டோம். ஹோம் டவுன்ல 3 மேட்ச் தோத்துதான் இப்ப இவ்வளவு பெரிய ப்ரெஷர்ல வந்து எனக்கு. ஆஸ்திரேலியால கண்டிப்பா ஜெயிச்சா அவனுக்கு அந்த நியூசிலாண்டோட தோத்த அந்த 3 மேட்ச் தான் பெரிய ப்ரெஷர். ஹோம் டவுன்ல 3 மேட்ச் தோத்தோம். பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு டிரா பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பட் ரோஹித் சர்மாவோட எனக்கு இது புரியல. நான் என்ன நினைச்சேன்னா, ரோஹித் சர்மா வந்துட்டு ஒருவேளை இந்த டெஸ்ட் ஜெயிச்சனா ஒரு இருக்கலாம். இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்லப்பா நான் வந்து ரிட்டையர், நல்ல வைப் இருக்கு, அந்த டைம்ல ரிட்டையர் ஆனா நல்லா இருக்கும். பட் இவன் வந்து ரிட்டையரே ஆகல அப்படின்றா. எனக்கு புரியல என்ன பண்ண போறா ரோஹித். இன்னும் டெஸ்ட்ல ஆட போறானா? தேவையில்லாத ப்ரெஷர் தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டெஸ்ட் வருது, அதுவும் இங்கிலாந்துல வச்சு வருது. அவனுங்களை வேற போய் ஃபேஸ் பண்ணணும். இங்கிலாந்துல அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவனுங்களை இங்கிலாந்துல போய் அடிக்கிறது. பட் இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் நம்ம பாத்துக்கலாம் என்ன நடக்குன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஹி ஹேஸ் டு ரிட்டையர். அவ்வளவுதான். ரோஹித் சர்மா பத்தி நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கும் தெரியும் எனக்கு ரோஹித் சர்மா விராட் கோலினா எவ்வளவு பிடிக்கும்னு. ஐம் ஜஸ்ட் கிவிங் மை தாட்ஸ். ஓகே, ஸோ பும்ராவே கம்ப்ளீட்டா கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம பேட்டிங் பிடிச்சோம். பேட்டிங் எல்லாமே நல்லா தான் பிடிச்சோம். பேட்டிங் நல்லாலாம் ஒன்றும் பிடிக்கல. ஜெயஸ்வால், KL ராகுல் எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. சுமன் கில்லும் கோலி வந்தாங்க. கோலி கோலியோட ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. அது அவுட்டு தான். நான் பார்க்கும் போது எனக்கு வந்து கன்ஃபார்ம் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்மித் கையில போச்சு. ஸ்மித் வந்து தூக்கி விட்டான், வெப்ஸ்டர் வந்து பிடிச்சான். ஓகே, இப்ப வந்து பால் வந்து ஒருவேளை உங்க போகுது அப்படின்னா, இப்ப கிரவுண்ட்ல படிச்சுன்னா அது வந்து பின்னாடி போயிருக்கலாம். எப்படி வந்து கரெக்டா வெப்ஸ்டர்கிட்ட போகும்? இப்ப அந்த லாஜிக்லாம் ஓகே. பட் எனக்கு அந்த கேமரா ஆங்கிள் காமிப்பாங்களே, எனக்கு 3 ஆங்கிள் இருந்து காமிக்கும் போதும் எனக்கு ஸ்மித்தோட ஃபிங்கர்ஸ் வந்து அண்டர்ல இருந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸ்மித் தான் வந்து பவுன்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருந்த பால. பட் அவங்க வந்து கொடுக்கல. விராட் கோலியே வந்து ஷாக்கிங்கா தான் பார்த்தான், அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி. ஸோ விராட் கோலி அது அவுட் தான். பட் எனக்கு அஸ் இந்தியனா சந்தோஷமா இருந்தது. அப்பாடா விராட் கோலி அவுட் ஆகப்பா ஃபர்ஸ்ட் பாலே, அதே மாதிரி வந்து அவுட் ஆகிட்டு போகல அப்படின்ற மாதிரி நிம்மதியா தான் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம். ஏன்னா அந்த 17 ரன்ஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்து நமக்கு தெரியும் விராட் கோலிட்ட இருந்து. சுமன் கில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். சுமன் கில் உண்மையிலேயே நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான். பட் அவன் அந்த லஞ்சுக்கு முன்னாடி 2 ஓவர் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நேத்தன் லயன்ட்ட ஓவர் கொடுத்தாங்க. ஒரு ஸ்பின்னர் போட்டானா டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர் போட விட்டுறலாம் அப்படின்னு. நேத்தன் லயனோட லாஸ்ட் பால டைம் ஓட்டிட்டு இருந்தான் சுமன் கில். சும்மா அந்த பிச்சில் போய் நடுவில் சென்டர்ல தட்டி கொஞ்சம் டைம் ஓட்டிட்டேன்னா லஞ்ச் வந்துடும் டக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப என்ன பண்ணா, ஸ்மித் வந்து பேச ஆரம்பிச்சான். அவன்கிட்ட என்னமோ சொன்னான். என்ன சொன்னான்னா, டக்குன்னு வந்து பேட்டிங் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா டைம் ஆகுதுல, டக்குன்னு வந்து பேட்டிங் ஆடு அப்படின்ற மாதிரி சொன்னா. சுமன் கில் வந்துட்டு இவன் வேலையை பாருங்க, நீ உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னா. லபுஷேன் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி ஏதோ கிண்டல் அடிச்சான். அடுத்த பால இறங்கி வந்து ஸ்டொக் வச்சு ஸ்மித்திட்ட கேட்ச் போயிட்டு அவுட். ஸ்லெட்ச் பண்ணா வின் பண்ணிட்டானுங்க. அதுல ஸ்மித் தேவையே இல்லை. எதுக்கு வந்து இறங்கி அடிக்கணும்? நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்தா, பொத்திட்டு விளையாட வேண்டியதானே. சுமன் கில் வந்து ஏன் வந்து இந்த ஃபாரின் பிச்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான்னு தெரியல. இந்தியா வந்தா கிங் மாதிரி இருக்கான்பா. இந்த ஏசியன் பிச் அப்படின்னு ஏசியன் பிச்சுன்னு வந்தா கிங் மாதிரி இருக்கான். அதே வெளியே போய் இந்த மாதிரி ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல விளையாடலாம் திணறான் நம்ம பையன். சுமன் கில்லோட ஸ்டைலிஷான ஷாட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 2023 எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமன் கில்னா பீக் ஃபார்ம்ல இருந்தா. 200 அடிச்சான், T20 200, T20 ஒரு 100 அடிச்சான். IPL ஒரு 810 ரன்ஸ் 890 ரன்ஸ் சம்திங் அடிச்சான்.
அப்பெல்லாம் அவன் ஆடுற ஷாட்லாம் ஒரு மாதிரி ஸ்வாகா இருக்கும், செமையா இருக்கும், பார்க்கறதுக்கு ரசிக்கிறமா இருக்கும். ஆனா இப்ப அவன் அடிக்கிற ஷாட் வந்து ஒரு மாதிரி எலகண்டாவே இல்லை, கனெக்ட் ஆன மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ஆஃப் ஹேஸ் ஷாட்டா இருக்கு. அவனும் ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருந்த மாதிரி இல்லை, ஏதோ பேன்ற மாதிரி தான் இருக்கான். சுமன் கில் சொல்ல போனா தப்பிச்சிடறான். சொல்ல போனா இங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஒழுங்கா விளையாடாதனால நம்மளால எஸ்கேப் ஆயிடுறாரு. சுமன் கில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க வெளியே. தம்பி உள்ள பார்க்கும் போது தான் தெரியுது, இந்த இருக்கா பாரு மிச்சல் மார்ஷும் சுமன் கில் தூக்க வெளியே அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. அங்கேயும் மிச்சல் மார்ஷ் அப்படிதான், மிச்சல் மார்ஷ் தூக்கி வெளியே போட்டு வெப்ஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க. வெப்ஸ்டர் நல்லா தான் பண்ணியிருந்தான். ஸோ சுமன் கில் இப்படி அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் விராட் கோலி வழக்கம் போல அதே மாதிரி அவுட் ஆயிட்டான். விராட் கோலி பத்தி தெரியாதா, ஏப்பவும் போல அதே மாதிரி அவுட் ஆறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பண்ட் வந்தான். பண்ட் ஜடேஜா இவங்க எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. பண்ட்டை பத்தி சொல்லணும்ப்பா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பரா விளையாண்டான், 40 ரன்ஸ் தான் அடிச்சான். எல்லாரும் பண்ட்டை கிண்டல் அடிச்சதுக்கு டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டான், பொறுமையா விளையாண்டான். அடி வாங்கினா ஸ்டார்க் எல்லாம். இந்த இடத்துல ப்ரூஸ் இருந்து, ரெட் கலர்ல ப்ரூஸ் இருந்து மூஞ்சில அடி வாங்கினா. ஸ்டார்க்கே பார்த்து பாவப்பட்டுட்டு அந்த அளவு அடி வாங்கினா. 40 ரன்ஸ் நின்று அடிச்சான். ஜடேஜாவும் நல்லா தான் விளையாண்டான். அதுக்கப்புறம் பும்ரா வந்து அடிச்ச அந்த 22 ரன்ஸ், 22 ரன்ஸ் அடிச்சான். அதோட அருமை எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம ஒரு 185 சம்திங் கிட்ட அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்தானுங்க. ஃபைனல் டே ஒரு ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்தான்ப்பா அந்த கான்ஸ்டஸ். பொத்திட்டு நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, சரியா? எனக்கு இந்த அக்ரஷன் எல்லாம் பிடிக்கும். ஆனா நீ இந்த இந்தியனை சும்மா உட்காந்து நோண்டிட்டு இருந்தா நான் இருக்க மாட்டேன். கான்ஸ்டஸ் இருந்தான். குவாஜா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தான், பும்ரா வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்தான். இந்த சின்ன குதியம் வந்துட்டு பெரிய இவர் மாதிரி வந்துட்டு இல்லப்பா அப்படின்ற மாதிரி பண்ணான். பும்ரா சும்மாவே அவன் மேல டென்ஷனா தான் இருந்தான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. டீமே வெறி பிடிச்ச மாதிரி தான் இருந்து. கரெக்டா ஃபைனல் பால் ஆஃப் தி டேல விக்கெட்டை தூக்கிட்டான். குவாஜா விக்கெட்டை தூக்கிட்டு பும்ரா நான் நேரம் போய் மோதிடுவான்னு நினைச்சேன் கான்ஸ்டஸ் மேல. பார்த்தா எதுவும் பண்ணல. பசங்க எல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டானுங்கப்பா கான்ஸ்டஸ். பிரசித் கிருஷ்ணாக்கு என்ன டீம் என்ன மேட்ச் எதுவுமே தெரியல. அவனும் போயிட்டு அவன் முன்னாடி போயிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பட் கான்ஸ்டஸ் ஒரு இதுல பாராட்டுவான்பா. வெறும் 19 year old தான். கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா பெரிய ஸ்கின்குள்ளையும் அவன் போயிட்டான். ஹீஸ் இன்டு எவ்ரிஒன்ஸ் ஹெட் கைஸ். எல்லா அவன் தலைக்குள்ளையும் அவன் போயிட்டான். அந்த அளவு அவன் படுத்திக்கிட்டு இருக்கான் உட்காந்து. ஒரு சின்ன பையன் உட்காந்து விராட் கோலி, ஜெயஸ்வால், பும்ரா எல்லாரும் மண்டைக்குள்ளேயும் போயிட்டு இருக்கான். அந்த அளவு பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துக்கோங்க. பட் இந்த காம்படிஷன் நல்லா இருக்கு. இது இருக்கிறனாலதான் மெனக்கட்டு எல்லாரும் காலையில உட்காந்து மேட்சை பாக்குறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துச்சு. கான்ஸ்டஸ் அதே மாதிரி நல்லா விளாண்டான். பும்ராவும் அட்டாக் தான் பண்ணி விளாண்டான். இந்த ரேம் ஷாட்லாம் மறுபடியும் விளாண்டான். அதுக்கப்புறம் ஒன்னு என்ன கவனிச்சேன்னா, சிராஜ் இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தான். நான் என்ன நினைச்சேன், சிராஜ் பவுலிங் போடாம சும்மா ஸ்லெட்ச் பண்ணுவான்னு நினைச்சேன். கான்ஸ்டஸ் ஒரு பால் போட்டுட்டு சும்மா பக்கத்துல முறைச்சு பார்த்துட்டு என்ன அப்படி எது கேட்பான்னு நினைச்சேன். எதுவுமே பண்ணல பும்ரா. இது சிராஜ் எதுவுமே பண்ணல. ஃபோக்கஸ்டா வந்தான், பாலை போட்டான், விக்கெட்டை தூக்கிட்டான். கான்ஸ்டஸ் சூத்த மூடிட்டு போனான். அதுக்கப்புறம் ஒரு 23 ரன் தான் அடிச்சான். பட் நல்லா தான் விளையாண்டான். அதையும் ஒத்துக்கணும், நல்லா தான் விளையாண்டான் அவன். ஏன்னா அது ரொம்ப டஃப்பான பிச் தான். பேட்டிங் ஆடுறது கஷ்டம். நல்லா விளையாண்டுட்டான், கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வந்தான்ப்பா டிராவிஸ் ஹெட். ஓன் பண்ணிட்டான் டிராவிஸ் ஹெட்லாம். பும்ராவை தூக்குனா, இது பும்ரா லபுஷேனை தூக்குனா, சிராஜ் டிராவிஸ் ஹெட்டை தூக்குனான். நான் இந்த சிராஜோட மேட்ருக்கு வரேன். எதுக்கு வந்து எல்லாரும் சிராஜை வெளியே தூக்கி வைன்றீங்க? பும்ராக்கு எடுத்து அவன் தான் டீம்ல நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்கேன். எதுக்கு வெளியே தூக்கி வைக்கணும்? உங்களுக்கு ஒருத்தர் அக்ரஷன் காட்டினா வெளியே தூக்கி வைக்கணுமா? இதே மாதிரி தான் முன்னாடி வந்துட்டு ஸ்ரீசாந்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்ரீசாந்த் வந்து ஓவரா சீன் போடுறான், அக்ரஷன் காட்டுறான், அவன் தூக்கி வெளியே வைங்கம்பாங்க. பெர்ஃபார்ம் பண்றானா இல்லையா? ஆஸ்திரேலியாட்ட ஒரு பிளேயர் அந்த மாதிரி பண்ணணும். ஆஸ்திரேலியால ஒரு சின்ன பையன் பண்றானா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒரு டீம்ல ஒரு ஆள் பண்ணணும். அவன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஓகே. நான் ஏற்கனவே சொன்னது அப்படிதான். சிராஜ் வந்து எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கானுங்க, சிராஜ் ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுக்காட்டி போதும் உடனே போட்டுருவானுங்க. சிராஜ் ஆட்டிடியூட் 100%, பெர்ஃபார்மன்ஸ் 0 பானுங்க. அவன் விக்கெட் எடுத்துட்டு தான்டா இருக்கா. டிராவிஸ் ஹெட் அவன் தாண்டா தூக்கிட்டு இருக்கான். ஸ்மித்தை தூக்குறான், லபுஷேனை தூக்குறான், எல்லாமே அவன் தான் பெரிய விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கான் உட்காந்து. எல்லாத்தையும் சிராஜே சொல்லிட்டு இருப்பானுங்க, அவன் நல்லா விளையாட மாட்டாங்க, அவனை வெளியே தூக்கி போடுங்கன்றான். சும்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவனுக்கு பிடிக்காது சிராஜ். சொல்ல போனா இந்த ஆவேஷ் கான் மாதிரி தான். ஆவேஷ் கானை எவனுக்குமே பிடிக்காது. அவன் நல்லா போட்டாலும் நல்லா போடலன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த சிராஜும். அவன் நல்லா விளையாண்டாலும் இவங்க இந்தியன் ஃபேன்ஸ் நல்லா விளையாடலாம் பானுங்க. ஏன்னா இவனுக்கு அக்ரஷன் பிடிக்காது, ரெஸ்பெக்ட் ஈச் அதர் பானுங்க, புத்தம் கொடுக்கணும் பானுங்க. ஸோ அதனால வந்துட்டு சிராஜ் எதாவது சொல்லுவாங்க. சிராஜ் இன்னைக்கு நல்லா ஃபோக்கஸ்டா இருந்தான், சூப்பரா பவுலிங் போட்டான். கான்ஸ்டஸை தூக்கினா, டிராவிஸ் ஹெட்டை தூக்கினா. டிராவிஸ் ஹெட் இருந்தா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். தலை மேல உட்காந்துருப்பான், இந்தியன் தலை மேல. அவனை டக்குன்னு தூக்கிட்டான். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா வந்தான்ப்பா. இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன் பிரசித் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்மித்துக்கு போட்டா, ஏறிச்சு மேல, மூஞ்சிலே அடி வாங்கியிருப்பாங்க கொஞ்ச நேரம். ஸ்மித் கையை வச்சு ஏதோ தடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனையும் தூக்கிட்டான் பிரசித் கிருஷ்ணா. அவனையும் தூக்கிட்டான், ஸ்மித்தையும் தூக்கிட்டான். நம்ம லஞ்ச் போயிட்டு வந்தோம். வெப்ஸ்டரும் கேரியும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான். கேரிக்கு ஒரு பால் போட்டான், சூப்பரான பால். பிரசித் கிருஷ்ணா போட்டு ஸ்டெம்பை தூக்கிட்டான். செலிப்ரேஷனும் பயங்கரமா இருந்து. வெப்ஸ்டர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாப்பா. ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு நாக். ஒரு 50 போட்டான். டெபியூ தான், ஒரு 50 போட்டான். இன்னைக்கு கிரௌடும் செமையா இருந்து. மற்றபடி அதுக்கப்புறம் பும்ராக்கு வந்துட்டு ஒரு இன்ஜூரி மாதிரி இருந்துச்சு.
இதுக்கு வருவோம். பும்ராவை ஸ்கேன் எடுக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஓகே, பும்ரா வருவானா வரமாட்டான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்துடும். அவனை கேப்டனா போட்டிருக்காங்க, அவன் கண்டிப்பா வந்துருவான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் மேலதான் இருக்கான். ஏதோ ஒரு எக்ஸ்ரே எடுக்க போறதா சொல்லியிருந்தான். பேக்லயா கால்லயான்னு எனக்கு தெரியல. அவன் போயிட்டு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் படிக்கட்லாம் ஃபாஸ்ட் ஆயிடுறான், ஸ்டெப்ஸ்லாம் ஃபாஸ்ட் ஆயிடுறான். பாசிட்டிவா தான் இருந்துச்சு. பட் பேக்லயா காலையும் தெரியல. ரெண்டுமே பேடான ஒரு பிளேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பும்ரா விளையாடுவான்னு தான் தோணுது. ஏன்னா கண்டினியூஸா இப்படி பவுலிங் போட்டா எனர்ஜியா இருக்காது கைஸ். கண்டினியூஸா போட்டு அவன் ஒருத்தன் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்கான். எத்தனை விக்கெட் எடுத்திருக்கான்? 30க்கு மேல எடுத்துட்டு இருக்கான். அவன் தனியா விளையாண்டுட்டு இருக்கான். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படியாவது இந்த ஒரு இன்னிங்ஸ் மட்டும் விளையாண்டணும். ஒரு இன்னிங்ஸ் அவன் பேட்டிங்கும் பவுலிங் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் ரெஸ்ட் எடுக்கட்டும். இங்கிலாந்து சீரீஸ்னா அவன் வரவே வேண்டாம். டைரக்டா சாம்பியன்ஸ் டிராபி வந்தாலே போதும். இல்ல இங்கிலாந்து சீரீஸ்ல லாஸ்ட் ஓடியை மட்டும் வந்துட்டு ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு போயிடட்டும். சோ அதனால எப்படியாவது பும்ரா வந்துடணும். இதுல விட்டுறவே கூடாது. பும்ராவும் வந்துட்டா எனக்கு தெரிஞ்சு வந்துருவாங்க. அவன் கேப்டனா போட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விட மாட்டான் அவன். ஏன்னா இந்த மாதிரி மேட்ச்ல தோத்துட்டா எல்லாரும் திருப்பி பும்ராவை தான் நொட்டுவானுங்க. எப்ப ரோஹித் சர்மா வெளியே போட்டீங்களா, பும்ரா என்ன பண்ண அப்படின்னு கேட்பீங்க. நான் பும்ரா வெளியே போனேன் லைட்டா பயந்துட்டு, ஐயோ இப்ப பேட் கமிங்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி தூக்கிட்டான். நிதிஷ்குமார் ரெட்டி பேட் கமிங்ஸையும் தூக்கிட்டான், மிச்சல் ஸ்டார்க்கையும் தூக்கிட்டான். எல்லாரையும் தூக்கி ஒரு வழியா முடிச்சு மேட்டரை முடிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பி பேட்டிங் வந்தவன எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அட்டாக் தான். மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 4 மரியாதை இல்லாம அடிச்சான். ஜெய்ஸ்வால் பட்டார் 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 அட்டாக் பண்ணிட்டே இருந்தான். ஸ்டார்க்க நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த போலாண்டு ஐயோயோ பேய் மாதிரி போடுறான். போலாண்டு எப்பா ஸ்காட் போலாண்டு ஹேசல்வுட்டே இதுக்கு பரவாயில்ல போலாண்டு அந்த அளவு படுத்திட்டு இருக்கான். உட்காந்து ஏதோ வெறி பிடிச்ச அவன் ஆளும் பார்க்க ஒரு மாதிரி பேய் மாதிரி தான் இருப்பானா. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி போலிங் போடுறான். ஜெய்ஸ்வாலை தூக்குறான், கேஎல் ராகுல் தூக்குறான். கோலி வந்தவனே நான் நினைச்சேன் போலாண்டு தான் அவுட் ஆவானு. கோலியே டென்ஷன் ஆயிட்டான். அவுட் ஆனதுக்கு அப்புறம் கத்திட்டு தான் இருந்தான் விராட் கோலி. ஏன்னா புரியுது எனக்கு. நான் விராட் கோலி என்ன நினைக்கிறேன்னா, அவன் அப்ரோச் எப்படி இருக்கணும்னா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சச்சின் பிரண்டன் மெக்கலம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரஷர் அதிகமா இருக்கா, ஒரு ஷாட் ஆட தெரியலையா, அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு தான் சச்சின் எப்பவுமே சொல்றாரு. அட்டாக் த பவுலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி அதே பண்ணணும்னு தோணுது. ஆஃப் சைட்ல கஷ்டமா இருக்கா, ஸ்கொயர் கட் அடிக்கலாம், வேற ஏதாவது ஷாட் அடிக்கலாம். ஏன் விராட் கோலி ஆஃப் சைட்ல வர ஒரு பாலை பார்த்தே பயப்படுறான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு பாலை பார்த்தே பயப்படுறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மைண்ட் செட்டுக்கான காரணம் இருக்கும். விராட் கோலிக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் விராட் கோலி டேக் ஓவர் இட் அண்ட் கேம் ஓவர் இட். அதை டிஃபெண்ட் பண்ணி வந்துட்டான். இப்ப திருப்பியும் அது எப்படி வந்தான்னா, விராட் கோலி நல்ல மைண்ட் செட்ல நல்ல ஃபோக்கஸ்டா கிரிக்கெட்ல அவன் மைண்ட் இருக்கும் போது மட்டும்தான் அவன் நல்ல ஃபோக்கஸ்டா ஆடுவான். அவன் கிரிக்கெட்ல அவன் மைண்ட் இல்லாட்டி எப்பவுமே அதே பாலுக்கு அவுட் ஆவான். இப்ப விராட் கோலி மைண்ட் செட் கிரிக்கெட்ல தான் இல்ல, ஹி இஸ் a ஃபேமிலி மேன். ஓகே, அவன் மைண்ட் செட் கிரிக்கெட்ல இல்லாதனால அவன் எப்பவுமே அதே பாலுக்கு அவுட் ஆறான். ஆஃப் சைட்ல ஆடாம இருக்கவே முடியாது. ஒரு சைடை கம்ப்ளீட்டா ஆட முடியாமலாம் இருக்க முடியாது. சச்சின் ஒரு டைம்ல அந்த மாதிரி லேண்ட் செஞ்சுரி போட்டிருக்காரு. அந்த டைம்ல சச்சின் லேண்ட் எப்படி டபுள் செஞ்சுரிலாம் அடிப்பாரு அப்படின்னா, அவர் ப்ரூவ் பண்ற கார்டு. எனக்கு கவர் டிரைவ் மட்டும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வேற அந்த ஷாட் இல்லாமலே நான் ஆடுவேன்னு காமிக்கிறதுக்கு ஆடினாரு. பட் விராட் கோலி எப்படி விளையாண்டுட்டு இருக்கான்னா, நான் அந்த சைடு போட்டாலே அவுட் ஆயிரும், அதனால நான் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆடுறேன். அது கஷ்டம், ஆடாமலாம் இருக்க முடியாது விராட் கோலி ஆட. விராட் கோலி ஃபேவரட் ஷாட்டே கவர் டிரைவ் தான். ஸோ ஆஃப் சைடு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் ஒரு ஈஸி விக்கெட் மாதிரி ஆயிட்டாங்க. எப்பா விராட் கோலி தான் டக்குன்னு தூக்கிடலாம், இப்ப போடுவான் பாரு போலாண்டு, இப்ப அவுட் ஆயிடுவான் பாரு, ஆஃப் சைட்ல போடு, ஒரு 4 ஸ்லிப்பை ஒரு கல்லி வை, முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே போறானுங்க விராட் கோலி அவுட் ஆற பார்த்தா. எனக்கே பாவமா இருக்குச்சா. விராட் கோலி இந்த கான்ஸ்டஸ் முன்னாடி ஒரு செஞ்சுரி போடுவான், நல்லா லேண்டா ஒரு மேட்ச். அந்த ரன் அவுட் ஜெய்ஸ்வால் வந்தோடனே ஃபோக்கஸ் போயிட்டு முடிஞ்சுட்டு, அப்புறம் கோலியும் அவுட் ஆயிட்டா அதே பாலுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோலி அட்டாக் பண்ணலாம், இல்ல கோலி வேற வழியே இல்லை, கோலி அட்டாக் பண்ண தான் பார்க்கணும். அந்த பாலை அப்படியே விட்டுட்டுலாம் விளையாட முடியாது. சச்சின் அது விளையாண்டது வேற மேட்டருக்கு விளையாண்டாரு, விராட் கோலி வேற மேட்டருக்கு விளையாண்டுட்டு இருக்கான். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ரெண்டையும் போட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோலி என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் இப்படி ஆறுது. இப்ப விராட் கோலியே அடுத்த டெஸ்ட் வரனாலும் அது இங்கிலாந்து. விராட் கோலிக்கு இங்கிலாந்து டெஸ்ட்ல என்ன நடக்கும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மி ஆண்டர்சன் இதை காமிச்சு கொடுத்தாரு 2014ல. நோண்டி எடுத்துட்டான் ஜிம்மி ஆண்டர்சன் வச்சு விராட் கோலியை. இவனை இப்படிதான் தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளாத குறை தான் விராட் கோலி. அவ்வளோ டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விராட் கோலி பயங்கரமா ஆஸ்திரேலியால போட்டு அந்த அடி அடிச்சான். 2014ல தோத்தாலும் 4 செஞ்சுரி அடிச்சான். மிச்சல் ஜான்சனை புரட்டி அடிச்சாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி எடுத்துட்டு இருந்தாங்க. மிச்சல் ஜான்சனும் அட்டாக் பண்ணாங்க கோலியும் மிச்சல் ஜான்சன் அட்டாக் பண்ணோம், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதை சீடு போட்டு காமிச்சதே ஜிம்மி ஆண்டர்சன் தான். பட் இங்கிலாந்துல விராட் கோலிக்கு கொஞ்சம் பேடான ஒரு இதுதான் நடந்திருக்கு. சொல்ல போனோம்னா செஞ்சுரிலாம் போட்டிருக்கான்,
பட் இருந்தாலும் இப்ப இந்த டைம்ல திருப்பியும் அந்த 5 டெஸ்ட் அங்க போய் இங்கிலாந்துல விளையாடணும் அப்படிங்கும் போது அதே ப்ராப்ளம் விராட் கோலிக்கு கண்டிப்பா வரும். விராட் கோலிக்கு ரெஸ்ட் வேற இல்ல. இப்ப இது முடிஞ்சோன்னா இங்கிலாந்து சீரீஸ் வருது, சாம்பியன்ஸ் டிராஃபி வருது, IPL வருது, இப்படியே விராட் கோலி போயிட்டு இருப்பான். விராட் கோலிக்கு ரெஸ்ட் வேணும் கொஞ்சம். அவன் இப்படிதான் இந்த லாக்டவுன் டைம்ல ஃபார்ம் இல்லாதப்ப என்ன பண்ணான்னா ஒரு 30 டேஸோ நம்ம பேட்டை தொடவே இல்லை அப்படின்னா அது அப்படி பண்ணிட்டு ஏஷியா கப் வந்தான், நல்ல ஃபார்ம்ல வந்தான், 50 அடிச்சான், செஞ்சுரி அடிச்சான், அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டான். இப்ப அந்த ஃபார்ம் மறுபடியும் போயிட்டு இப்ப அதை எப்படி கொண்டு வருவான்னு தெரியல. அந்த ரெஸ்ட் டைமே விராட் கோலிக்கு இல்ல சுத்தமா. இப்ப எல்லாரும் வந்துட்டு இப்ப முடிஞ்சிச்சு, விராட் கோலி இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டு பார்டர் கவாஸ்கர்ல இந்த வாட்டி ஒரே ஒரு செஞ்சுரி போட்டிருக்கான் விராட் கோலி, அவ்வளவுதான். ஆஸ்திரேலியான்னு வந்தாலே விராட் கோலி நொறுக்கும். பட் இந்த வாட்டி விராட் கோலி ரோஹித் சர்மா விக்கெட் வந்து ஈஸியா போயிட்டு அவங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்க. பட் அது ஆனா விராட் கோலி ஃபார்ம் வந்து ரொம்ப பேடா இருக்கு. என்ன பண்ண போறான்னு தெரியல. ரோஹித் சர்மாவும் சரி, ரோஹித் சர்மா அது ரொம்ப இது கேப்டன்சியா அவன்கிட்ட தான் இருக்கு. அவனும் கொடுக்க மாட்டேங்கிறான், இல்ல நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றான். கோலிக்கு எனக்கு புரியுது, ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா அவன் வந்து விராட் கோலி வந்து ஒரு லெஜெண்ட் ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு லெஜெண்ட் வந்துட்டு ஆட முடியல அப்படின்னு டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். சச்சினுக்குன்னா எப்படி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க, இப்போ ஒரு பெரிய பிளேயர் வந்துட்டு ஒரு ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாருன்னா அது பயங்கரமா இருக்கும். அது விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர் ஆகிறாருன்னா ஃபேர்வெல் இருக்கும், எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, சுத்தி நின்று ஒரு ஃபேர்வெல்லாம் கொடுத்து தான் போவாங்க. பட் விராட் கோலிக்கு அப்படி இல்லாத போது போகும்போது ஐ திங்க் he couldn't accept it. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விராட் கோலி போயிட்டான். ரிஷப் பண்ணிட்டு பாடா மாப்பிள்ள நீ வா, ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டிச்சாம் பாருங்க 60 ரன்னு. எவன் என்னென்ன சொன்னானோ சுனில் கவாஸ்கர்னா என்னமா போட்டு கிழிச்சுக்கிட்டு இருந்தார். ரிஷப் பண்டலாம் உட்காந்து காட்டு கிழிச்சிட்டு இருந்தார் ரிஷப் பண்டலாம். பட் அந்த டைம்ல அது வந்து லாஜிக்கலா கரெக்டா தான் இருந்துச்சு. நல்லா விளையாண்டுட்டு மாதிரி ரிஷப் பண்ணி டக்குன்னு ஏதாவது ஒரு ஷாட் அடிச்சு ஏன்டா இந்த ஷாட்டை இப்ப அடிச்ச அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி தான் ரிஷப் பண்ணலான்டான், புரட்டி எடுத்தான். இந்த பிச்சில் இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் திணறிட்டு இருக்காங்க 20 ரன் அடிக்கிறதுக்கு. நம்மளால 60 ரன் 33 பால்ல T20 மேட்ச் விளையாண்டுட்டு போயிட்டான். உட்காந்து ஸ்டார் கட்டிக்கிறான், படுக்கிறான், உருட்டுறான், புரள்றான், என்னெல்லாமோ பண்ணி அடிச்சுட்டு இருக்கான்ப்பா. பார்க்கவே செமையா இருந்துச்சு. ஏதோ சின்ன பசங்களுக்கு காட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்படி தாண்டா விளையாடணும் இந்த பிச்சில் நான் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருந்தான். ரிஷப் பண்ட் உட்காந்து வித்த காட்டிட்டு இருந்தான். செமையா இருந்துச்சு. 2 விதமா விளையாண்டான். ஜெயிச்சா அந்த மேட்ச் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும். இந்த மேட்ச் வந்து வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, பவுலருக்குலாம் கொடுக்கவே கூடாது. ரிஷப் பண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் மேன் ஆஃப் த மேட்ச்லாம். ஏன்னா அவன் தான் வந்துட்டு 100% பயங்கரமா இருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட் டிஃபென்ஸ் மோட், ஸ்லோவா விளையாண்டான், அடி வாங்கினான், பயங்கர அடி வாங்கினான், 40 ரன்ஸ் அடிச்சான். இந்த மேட்ச் அப்படி ஆப்போசிட், நொறுக்குனான், வந்தோடனே எல்லாம் ப்ரெஷர் நொறுக்குனான். இவன் பாட்டுக்கு வந்துட்டு மரியாதையே இல்லாம அடிச்சுட்டு இருந்தான். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வரேன். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான். இந்த செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் விளையாடவே இல்லை. ஏன் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஒரு IPL நல்லா விளையாடுவானுங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க, காணாம போயிடுவாங்க. ஒரு மேட்ச் நல்லா ஆடுவானுங்க, டக்குன்னு ஃபேமஸ் ஆனவங்க காணாம போயிடுவாங்க. ஏன் இந்த இதை வந்து தலைக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ரெட்டி வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். அவனோட நேச்சுரலா விளையாடுற மாதிரி அடிச்சுலாண்டாலே அவன் வந்துட்டு நல்லா விளையாடலாம். அவன் வந்து அது தேவையெல்லாம் மைண்ட்ல எடுத்துட்டு ஐயோ ஒரு செஞ்சுரி போட்டுட்டான் அதனால இப்படி பெர்ஃபெக்டா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறானோ என்னமோ. எனக்கு பார்க்க அப்படிதான் இருக்குது. எனக்கு ஏதோ நிதிஷ் ரெட்டி வந்து he caught himself in his own fucking mind அப்படிதான் தோணுது எனக்கு. நிதிஷ் ரெட்டி வந்துட்டு தேவையில்லாம இந்த ஐயோ செஞ்சுரி போட்டா நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறானோ என்னமோ, அதனால ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் பண்ட் அவுட் ஆயிட்டா, எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து நாளைக்கு யார் இருக்க போறான்னா ஜடேஜாவும் வாஷிங்டன் தான் இருக்க போறாங்க நாளைக்கு. ஓரளவு லீட் இருக்கு, 145 இருக்குது. ஜடேஜாக்கு நான் வரேன். ஜடேஜா ரொம்ப ஸ்லோவா விளையாடுறாங்க. ஜடேஜா ஸ்லோவா விளையாடுறத பார்க்கவே முடியல. ஜடேஜாவும் சரி, MS தோனியும் சரி, 2 பேர் ஸ்லோவா விளையாடுறத நம்மளால பார்க்க முடியாது. ஜடேஜாவும் சரி, டோனியும் சரி. டோனிலாம் வந்துட்டு அவர்லாம் வந்துட்டு தூக்கி அடிக்கிறத பார்க்க தான் நல்லா இருக்கும். வந்தவொடனே டோனி 6 அடிச்சாரா 4 அடிச்சாரா அது பார்க்க தான் நல்லா இருக்கும். டோனி ஸ்டொக்கு வச்சு விளையாடுறத பார்க்கவே முடியாது, அந்த அளவு இருக்கும். அதே மாதிரி தான் ஜடேஜாவும் பொறுமையா விளையாடுறேன்னு ரொம்ப பொறுமையா விளையாடுவான்ப்பா. எப்பா ரொம்ப பொறுமையா விளையாடுவான் அந்த ஜடேஜாலாம். உட்காந்துட்டு ஸ்டொக்கு வைப்பான், இப்படி ஓடுற மாதிரி போவான், பேக்ல வந்துருவான். ஸ்டொக்கு வைப்பான், ஓடுற மாதிரி போவான், பேக்ல வந்துருவான். இதே தான் ஜடேஜா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் ரன்ஸ்லாம் எடுத்துருக்கலாம், அழகா 2 ரன் 3 ரன்ஸ்லாம் எடுக்கலாம். ஏன் ரொம்ப ஸ்டொக்கு வச்சு தொசிக்கிட்டான்ப்பா உட்காந்து ஜடேஜாலாம், தூங்க வச்சிட்டான் என்னெல்லாம் போட்டு. ஸோ ஜடேஜா வாஷிங்டன் வராங்க, ஒண்ணுமே இல்லை. 200 டோட்டல் வச்சுட்டாலே நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம், இந்த இதுல டிஃபெண்ட் பண்ணிடலாம். பட் பும்ராக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிற ஒரே காரணத்தினால 250 அடிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். பட் ரொம்ப கஷ்டம், 250 அடிக்க முடியாது. இதெல்லாம் எப்படி 250 அடிப்பாங்க? ஏன்னா லைட்டா வேற இது இருக்கு. பும்ரா எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்துருவாங்க, கண்டிப்பா பும்ரா வந்துருவான். ஹி வில் பி ஓகே. இவன் ஒரு எக்ஸ்ரே எடுக்க தான் போயிருக்கான். அவனுக்கு பாடி எல்லாம் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்படியே இருந்தாலும் பும்ராலாம் விட மாட்டாங்க. அவனுக்கு இன்ஜூரியா இருந்தாலும் போடுவான் அவன்.
அவன் கேப்டனா போட்டுருக்கான், அந்த மாதிரி ஆள் இல்லை. அவன் அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டான், அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. சாம் கான்ஸ்டன்ஸ்லாம் அடிக்கணும் இன்னொரு வாட்டி. அவனை அடிச்சாதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். ஹெல்மெட்ல போட்டணும், மூஞ்சி மேலே விடணும் அவனெல்லாம், சின்ன பையன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்துருவான். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இந்தியா வின் பண்ணிடுவாங்க, ரீடைன் பண்ணிடுவோம். இது ஒரு பயங்கரமான சீரீஸா இருக்க போது. ஐ திங்க் வி வில் வின் காய்ஸ். இந்த சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். வின் பண்ணி டிரா ஆகி 2 பேர் கப்பாகும், நம்ம வந்து பார்டர் கவாஸ்கரை ரீடைன் பண்ணுவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்துடுவான். நாளைக்கு வந்து இந்த வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் வந்து கொஞ்சம் உருட்டியோ படுத்தோ பேண்டோ ஒரு 200 தயவு செய்து தாண்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாம் பார்த்துக்கிடுவானுங்க எனக்கு தோணுது. பவுலர்ஸ் வந்து புசிக்கி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சாம் கான்ஸ்டன்ஸ் மட்டும் உடனே எடுத்துருவான், அவனை உடனே எடுத்துடணும். அவன் அட்டாக் பண்ணனா எல்லாருக்கும் கொழுப்பு ஏறிடும். அவன் அட்டாக் பண்ணனா குவாஜா நின்றுவான், எல்லாரும் நின்றுவாங்க. அவனை அடிக்க விடக்கூடாது, அவன் மேல ப்ரெஷர் போட்டு. ஆனா அவனும் அதுக்கேற்ற மாதிரி ரெடியா தான் இருக்கான். ஹி லைக்ஸ் இட் கைஸ், ஹி லைக்ஸ் அ ஃபக்கிங் சேலஞ்ச். அது எனக்கு பிடிச்சிருக்கு சாம் கான்ஸ்டன்ஸ்ட. என்னதான் அவனை போட்டு கிழிச்சு தள்ளினாலும் எனக்கு அவனை பிடிக்காது. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு அவன் மூஞ்சா பார்த்தாலே பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல சாம் கான்ஸ்டன்ஸ். ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு சாம் கான்ஸ்டன்ஸ். அவன் ஸ்கிரீன்ல காமிச்சு அவன் வாய் எப்படி வைப்பான் பேட்டிங் பிடிக்கும் போது, இப்படி வச்சுட்டு தான் பேட்டிங் பிடிப்பான். இப்ப அப்படி பார்க்கும்போது சப்புன்னு வைக்கணும் போல இருக்கும். இருந்தாலும் அவன் நல்லா தான் விளையாடுறான், அதையும் நான் சொல்றேன். பும்ரா வந்து தைரியமா அட்டாக் பண்றான், டப்பு டிப்புன்னு 4 அடிச்சு ப்ரூவ் பண்றான், பாத்தியா அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை வந்து உடனே தூக்கிடணும். அவனை தூக்கி ஒரு அக்ரஷன் போட்டாலே குவாஜா மடங்கிடுவான். குவாஜா ஃபார்ம்லே இல்லை எனக்கு தெரியுது. குவாஜா எந்த உலகத்துல இருக்கானே தெரியல, குவாஜா எதுக்கு இருக்கானே எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சுதான் ஒரு 200 ஒரு 220 எப்படியாவது ஒரு டோட்டல் வச்சுட்டா போதும். மீதி பவுலர்ஸ் பார்த்து எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை 4th டேக்குள்ள முடிச்சிருவாங்க. பிகாஸ் 5th டே வந்து மழை பெய்யுற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன் சிட்னில. எனக்கு தெரிஞ்சு 5th டே தான் போகாது கைஸ், 4th டேக்குள்ளே முடிச்சிருவோம். 5th டே வந்து மழை பெய்யும் கன்ஃபார்ம். ஸோ 4th டேக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிச்சிடும். பாப்போம் என்ன நடக்குது. பும்ரா வந்து வரானா, இல்லை ரோஹித் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிறேன் டீசெண்டாக சொல்றானா, இல்லை வச்சு உயிர் எடுக்க போறானா எனக்கு தெரியல. எனக்கு எப்படின்னு தெரியல. ரோஹித் சர்மா கதை பத்தி எனக்கு தெரியல. இன்னும் நான் இருக்க போறேன்றான். இட்ஸ் நாட் நைஸ் கைஸ், இப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாச்சு, ஒரு டெஸ்ட் நமக்கு சுத்தமா வரல, நம்மளோட டைம் முடியுது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. பேட்டிங்கும் சரியா வர மாட்டேங்குது, கேப்டன்சியும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்குன்னு தெரியுது. ஹோம்ல வச்சு ஒரு டீம் வந்து 3 வாட்டி நம்மளை தோக்கடிச்சிருக்கானுங்க, அவையிலே நமக்கு வர மாட்டேங்குது. நான் அந்த செகண்ட் மேட்ச் ஆடலைடு வந்து ரோஹித் சர்மா கேப்டனா வரும்போதே நான் யோசிச்சேன், ஐயோ இப்போ இதுக்கு திடீர்னு வர. எனக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும், இருந்தாலும் ஒரு மாதிரி ஐயோ பும்ரா நல்லா பண்ணியிருக்கான் பர்த்ல, அவனே கேப்டனா போடலாம். இப்போ ரோஹித் சர்மா வந்துட்டு மொமெண்டம் மாறும், ஆர்டர் மாறும், தேவையில்லாம பேட்டிங் ஆர்டர் மாறும், எல்லாமே மாறும் அப்படின்னு யோசிச்சேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ அடுத்து வரப்போற டெஸ்ட் வந்து இந்தியாவில் நடக்கல. இந்தியாவில் எதுவும் சின்ன டீம்லாம் வரல, இங்கிலாந்துல போய் விளையாட போறோம். 2 பேருக்கு இது தொல்லையா தான் இருக்க போது, கோலிக்கும் சரி ரோஹித் சர்மாவுக்கும் சரி. கோலி எப்படி வந்து ஒயிட் பால் இது ரெடியாக போறான்னு தெரியல. ஒயிட் பால்லையும் இதே மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. கோலி இந்த வருஷம் வந்துட்டு ஸ்ரீலங்காவோட 3 ஓடி விளையாண்டான், சரியா விளையாடல. ரோஹித் சர்மா சமையா தான் விளையாண்டான் ஸ்ரீலங்காவோட. ரோஹித் சர்மாவுக்கு ஒயிட் பால்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா. அவனுக்கு ரெட் பால்ல மட்டும்தான் பிரச்சனை, ஒயிட் பால்ல பிரச்சனையே இல்லை. T20யும் சரி ஓடியும் சரி, ஒயிட் பால்ல ரோஹித் சர்மா பிரச்சனை இல்லை. கோலிக்கு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பிரச்சனை வந்துருச்சு, புரியுதா. அது வந்து ரெட் பாலும் கிடையாது, ஒயிட் பாலும் கிடையாது, எல்லா பால்லையும் அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இதை எப்படி இந்த மைண்ட் செட்ல, கோலியோட மைண்ட் செட் தான் எல்லாமே காரணம். அவன் எந்த மைண்ட் செட்ல விளையாட போறான் அப்படின்றதான் காரணம். ஸோ பார்ப்போம். இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுன்னா நம்ம டிரா பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு ரீடைன் பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இந்தியா ஜெயிக்குமா, ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்பி ரோஹித் சர்மா வந்து கேப்டனா போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. ரோஹித் சர்மா போடணும், இல்ல உங்களுக்கு பும்ராவே கேப்டனா இருக்கட்டும், புதுசு அவன் தான் அப்படின்னா போடுங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல, உங்களோட தாட்ஸ் பார்ப்போம். ஓகே கைஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க. See another video and remember it, always we are top chest.